பாக்கியஸ்தானம் சொல்லி ஃபாரின்ல உட்காந்து வச்சு. ஆனால் சனியே பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்ணிடும், அங்கே போய் வேலையில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுல ஒரு தடை. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இப்போ சனி என்ன வர போறாருன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல உட்காருங்க. அப்போ உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தடுமாற்றங்கள் இருக்கும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். பட் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கும். காதல் விஷயத்துல கேட்டீங்கன்னா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற ஒரு காதல்ல உள்ள நுழைஞ்சு சில விஷயங்களை கசமுசா பண்ணிட்டு விட்டுருவாரு. அப்ப என்ன பண்ணணும், லவ்வரை அனுசரிச்சு போயிடணும். இந்த நேரத்துல குத்தம் குறை சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டா காதல் சக்சஸ் ஆகும். அவங்களுடைய குறைய சொல்ல ஆரம்பிச்சா இப்போது காலச்சக்கரத்தின் 2ஆம் ராசியான ரிஷபத்துக்கு ஆல்ரெடி புத்தாண்டு பலன்லேயே வந்து இந்த வருஷம் ஓகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சனி எதுவும் அவருக்கு கொடுக்குறதா இருக்காரா? இந்த ரிஷப ராசிக்கு சனி எப்படிப்பட்டவர்? இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்பில் வந்து ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரே என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போ எல்லாருமே அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்னடா இது, நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் வந்து கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்கன்னா 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக வந்து சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அது எல்லாருமே சொல்லுவாங்கள்ல. அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போது இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தமாக நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்குது. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால் வந்து நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன்தானே தவிர
ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏழரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியாக இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்ப ராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறாரு. அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஓகே சார். இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்குறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். பாக்கியத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு, பாதகத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. ஏன்னா 9வது ஸ்தானம் தான் பாக்கியஸ்தானம். ஆனால் இது ஸ்திர ராசி ரிஷபங்கிறது. அப்போ அவர் பாதகாதிபதியாகவும் ஆயிடுறாரு சனி. அப்போ என்ன கேட்டிங்கன்னா ஃபாரின்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு அப்படின்னு போவீங்க. இப்போ நிறைய பேர் பாருங்க வெளிநாட்டுக்குன்னு போயிருக்காங்க, திடீர்னு அங்கே விசா ப்ராப்ளம் ஆகி போச்சு. இன்னும் சில நாடுகளுக்கு போகிறாங்க, எங்கள் நாட்டு மாணவர்களுக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் உங்கள் நாட்டு மாணவர்களுக்கு அதுக்கப்புறம் தாங்க யூனிவர்சிட்டியில் சீட் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. வேலை வாய்ப்பில் ஒரு நாடு சொல்லுது எங்கள் நாட்டுக்காரங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் தான் நாங்கள் மற்றவங்களுக்கு பார்ப்போம், நீங்கள் டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்தால் வாங்க, இல்லை ஊர்லேயே இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்களா, இப்போ நிறைய பேர் அங்கே போய் உட்காந்துருப்பாங்க ஃபாரினில். அவங்க நிலைமை என்ன? அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய தடை வருது. இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு பலருக்கு அப்படி இருக்கும். ஏன்னா சனி பாக்கியஸ்தானம் சொல்லி ஃபாரின்ல உட்காந்து வச்சோம். ஆனால் சனியே பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்ணிடும், அங்கே போய் வேலையில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுல ஒரு தடையை கொடுக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இப்போ சனி என்ன வர போறாருன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல உட்கார்றாரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை லாபஸ்தானத்தில் இருக்கு. ஆமாம், வெற்றி ஸ்தானம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவானே உன்னை சேரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி லாபத்துக்கு வராருல. ஆஃபீஸில் இது வரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கல உங்களுக்கு, நீங்கள் சீனியாரிட்டி கூட உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஆனால் கூட இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன இது ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னா, வேலை செய்கிறவனுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி என்ன ஆகுதுன்னா வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல. அப்போ மனசில் புழுங்கிக்கிட்டே இருக்கீங்க. இந்த நேரம் சனி பகவான் ப்ரமோஷனை கொடுத்துருவார். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்போ உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். பட் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடக்கணும். இது ஒரு விஷயம். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், நமக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். ரிஷபராசிக்காரன் 5ஆம் இடம்ங்கிறது காதல். அந்த காதல் விஷயத்தில் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற ஒரு காதலில் உள்ள நுழைஞ்சு சில விஷயங்களை கசமுசா பண்ணிட்டு விட்டுருவார். அப்போ என்ன பண்ணணும், லவ்வரை அனுசரித்து போய்விடணும். இந்த நேரத்தில் குத்தம் குறை சொல்லக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டா காதல் சக்ஸஸ் ஆகும். அவங்களுடைய குறையை சொல்ல ஆரம்பித்தா காதல் தானாக விலகி போயிடும். அம்போதான். ஆமாம், அதனால அதில் கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் பெரிய உயர்வு உங்களுக்கு வரும். அந்த யோகம் இருக்கும். ஃபினான்ஷியலாக பெரிய லாபம் இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் பயிற்சி அடைகிற காலத்தில் குரு தனஸ்தானத்தில் இருக்கார். குரு தானே காசு கொடுக்குறவர். ஆமாம், நல்ல காசை கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பாரு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக போய்க்கிடுங்க, பார்த்து போய்க்கிடுங்க. யார்கிட்டையும் நெகட்டிவாக பேசாதீங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும்.
யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அது மட்டும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டா சூப்பராக இருப்பாங்க.